நவம்பர் 9, 2025 இன்றைய வேத வசனம் உபாகமும் 6:13. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. Today's Bible verse Deuteronomy 6:13. It is the Lord your God you shall fear, him you shall serve, and by his name you shall swear. ஜெபம் பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைக்கு கூட ஆவியானவரே நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. கத்தாவே, போன வாரம் முழுவதுமாய் கூட நீர் எங்களை பாதுகாத்து கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, கத்தாவே வழிநடத்தி பாதுகாத்து எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து அப்பா பாதுகாத்து வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிற ராஜா. இந்த நாளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. இந்த ஓய்வு நாளிலும் கூட ஆவியானவரை உம்மை துதிக்கும்படியாய் உம்மை அப்பா ஜெபிக்கும்படியாய் உம்முடைய வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் அப்பா நாங்கள் படித்து அதை புரிந்து கொள்ளும்படியான ஞானத்தை கொடுக்க போகின்ற கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கத்தாவே, ஆவியானவர் இந்த ஓய்வு நாளை கூட ஆவியானவர் வீணாக செலவிடாத படிக்க உம்முடைய வேதத்தில் எங்களுடைய நேரங்களை செலவிடும்படியான ஞானத்தை உற்றுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே எப்பொழுது கூட இறங்குவீராக. அன்பு சகோதரியை சகோதரனை வாலிப பிள்ளைகளை பெரியோர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அவர்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. கத்தாவே, உமக்கு மாத்திரம் ஆவியானவரை நாங்கள் ஆராதனை செய்யும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. கத்தாவே, அப்பா, உமக்கு பயந்து நடக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. ஆவியானவரை நாங்கள் என்ன வேலைகள் செய்தாலோ என்ன காரியங்கள் செய்தாலோ அப்பா செய்கின்ற வேலைகளில் ஆண்டவர் நம்மேல் நோக்கமாக இருக்கின்றார் என்ற ஆவியானவரை எண்ணத்தோட ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் செய்யும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. அப்பொழுது ஆவியானவரை எங்களுக்குள்ள பாவம் இராதபடிக்கு நீர் பாதுகாத்து கொள்வீர் என் தகப்பனே. இப்பொழுது கூட இறங்குவீராக ஆவியானவரே. எங்களுடைய ஒவ்வொருவருடைய சரீரத்திலும் ஆவியானவரே நீர் நிறைந்து இருக்கின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆவியானவரே, இப்பொழுது எங்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக, ஆவியில நிரப்புவீராக, அபிஷேகத்துல நிரப்புவீராக. ஆவியானவரே, உமக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. ஆவியானவரே, சகோதரியை சகோதரனையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. குடும்பமாயும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. குடும்பங்களில் ஆவியானவரே பயம் இல்லாததினால அநேக தவறுகளை செய்து கொண்டிருக்காங்க ராஜா. குடிப்பழக்கங்கள் அதிகரித்து கொண்டு போதை பழக்கங்கள் அதிகரித்து கொண்டு இருக்கின்றது தகப்பனே. இதனால குடும்பத்தில் சமாதானம் இல்லை. இன்னும் அநேக பாவ காரியங்களில் விழுந்து கொண்டிருக்காங்க என் தகப்பனே. கத்தாவே, இதிலிருந்து ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுப்பீராக. தேவ பயத்தை ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே நிரப்புவீராக. தேவன் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கின்றார்னு சொல்லி அந்த அப்பா ஞானத்தை இன்றைக்கு ஒவ்வொரு மேல ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா, துணிகரமாய் பாவம் செய்யாதபடிக்க அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆவியானவர் இப்பொழுது இறங்கு ராஜா, இறங்கு என் தகப்பனே. சத்துருக்கள் ஆவியானவரை அவர்களை தவறான வழிகளில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் ராஜா. இன்றைக்கு அவர்களை பாதுகாத்து கொள்வீராக. நமக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க அப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் மாற்றுங்க. நாங்கள் தெரியாமல் செய்துட்டோம், தெரியாமல் பாவத்தின் வழியில் விழுந்துட்டோம்னு சொல்லிட்டு கூட அநேக பிள்ளைகள் புலம்பிக் கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆவியானவரை இப்பொழுது ஆசீர்வதிங்க அப்பா. ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உமக்கு பயந்து உமக்கு பயந்து நடக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்க அப்பா. ஒருவருக்கு ஆராதனை செய்யும்படியை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க அப்பா. ஆவியானவரே, ஒவ்வொரு பெரியவர்களையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. பாவத்தின் வழியில் போகாத படிக்க ஆவியானவர் உலகத்தில் இருக்கிற அநேக பாவ காரியங்களை இச்சையான மாயான காரியங்களில் விழுந்து போகாத படிக்க பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. ஆவியானவரே, இப்பொழுது இறங்க தகப்பனை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. இந்த நாளிலும் ஆவியானவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. முதலாவது உம்முடைய நீதியும் ராஜ்யத்தையும் தேடும்படியாய் ஆசீர்வதிங்க அப்பா. உமக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாய் மாற்றுவீராக. ஆவியானவர் எல்லா பாவ காரியங்களையும் விட்டு விலகி அப்பா உமக்குள் நாங்கள் நிறைந்திருக்கும்படியாய் ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அன்பு சகோதரியை ஒப்பு கொடுங்க, குடும்பமாய் ஒப்பு கொடுங்க, அன்பு சகோதரனை ஒப்பு கொடுங்க. ஆவியானவரை ஒவ்வொரு பெற்றோர்களையும் ஆசீர்வதிங்க. குடும்பத்தில் சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்க சத்ரு மேலும் கருத்தை பலமாய் வைப்பீராக. தேவையில்லாத பாவ காரியத்தை குடும்பங்களை கொண்டு
கொண்டு வந்து குடும்பத்தில் சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிற சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக. ஆம் கர்த்தாவே, இனி அவர்கள் தேவனுக்கு அப்பா உமக்கு பயந்து இருக்கும்படியாய் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பெற்றோர்களும் உமக்கு பயந்து நடக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. ஆவியானவர் எப்பொழுது இறங்க என் தகப்பனே. ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பெரியோர்களையும் ஆசீர்வதிங்க. இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆவியானவரே உமக்கு பயந்து நடக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்க. ஒவ்வொருவருக்கே ஆராதனை செய்யும்படியான ஞானத்தை ஊற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பொழுது ஆவியானவரே உம்முடைய நாமத்தை கொண்டு நாங்கள் ஆணையிடும்படியாய் அப்பா நீர் எங்களை ஆசீர்வதிக்க போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நன்றி தகப்பனே. தாழ்த்தையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.